லாஸ்டா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுல வந்த கமெண்ட் பூரா பேனல் யூசர் ஹேக்கர் ஸ்கிரிப்ட் எடுக்கண்டன். எனிமி ஆப்போசிட்ல குளோவால் போடாததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நான் போய் குளோவால் போடுன்னு சொல்லிட்டு வர முடியுமா? இல்ல ஆப்போசிட்ல எனிமி பாட்டா வரதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? வர்ற பிளேயரை அடிச்சு தாண்டா வீடியோ போட முடியும். என்ன ஹேக்கர்னு இவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களே, எவன்டா என்ன ப்ரூவ் பண்ணது? ஃபர்ஸ்ட் நான் எந்த இடத்துலயும் காமிக்கல, என் பிசியை செக் பண்ண வேணாம்னு சொல்லவே கிடையாது. ப்ரூவ் பண்ணாம எப்படா ஒருத்தனை ஹேக்கர்னு சொல்லுவீங்க? முட்டா கூமுட்டீங்களா? எனக்கு ஒண்ணு புரியலடா. நான் இன்னைக்கு நேத்தாடா பிசியில ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷமா ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசில தான் ப்ளே பண்றேன். ஏதோ இப்ப வந்த பிளேயரா இருந்தா நல்லா ஹெட்ஷாட்டா அடிச்சுட்டு தான் அவன் ஏதோ போட்டு ஆடுறான்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம என்னோட SRM ஸ்குவாட் சேனல்ல டெய்லி லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன். மத்தவங்க மாதிரி கேம் கேப்சர் போட்டுலாம் லைவ் போறது கிடையாது. ஸ்கிரீன் கேப்சர் போட்டு தான் லைவ் பண்றேன். என் லைவ்ல என்ன நடந்தாலும் அப்படியே தெரியும்டா. அதுலயும் கஸ்டம் மேட்ச்ல நான் எப்படி ப்ளே பண்ணிருக்கேன், அதுல இருந்த மாண்டேஜ் எடுத்து தாண்டா நான் ஷார்ட்ஸே போடுறேன். நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டா. இந்த ஃப்ரீ ஃபயர் தமிழ் கம்யூனிட்டியில வளரவும் விட மாட்டீங்க, வாழவும் விட மாட்டீங்க. கஸ்டம் மேட்ச் இதுக்கு மேல கிடையாதுடா. ஒன்லி BR.